வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். ஆமா. ஐடிசி நிறுவனம். இந்த பங்குகள் நீண்டகால முதலீட்டுக்கு எப்படி இருக்கு, போட்டியாளர்களோட ஒப்பிடும்போது என்ன நிலைமையில இருக்காங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா. இதோட நோக்கம் ஐடிசியோட பலம், பலவீனம், இப்போதைய நிலைமை, எதிர்கால வாய்ப்புகள் இதெல்லாம் சிம்பிளா புரிஞ்சுக்கிறது தான். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்களேன். அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். கண்டிப்பா. சரி, டாபிக் உள்ள போலாம். ஐடிசின்னு சொன்னாலே டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வரது சிகரெட் பிசினஸ் தான். ஆமா. ஆனா அது மட்டும்தானா அவங்க வேலை? இல்லவே இல்ல. அது ஒரு முக்கியமான பகுதி தான். ஆனா ஐடிசி பாத்தீங்கன்னா பல துறைகள்ல இருக்காங்க. ஓஹோ. எஃப்எம்சிஜின்னு சொல்றோம்ல, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ். அதுல சிகரெட் இல்லாம மத்த பொருட்களும் நிறைய இருக்கு. நம்ம டெய்லி யூஸ் பண்ற பிஸ்கெட், மாவு, ஸ்நாக்ஸ் மாதிரி. சரி சரி. அது போக ஹோட்டல்கள், பேப்பர் போட்ஸ், விவசாயம் சம்பந்தப்பட்ட பிசினஸ், அப்புறம் ஐடி கூட இருக்கு. இவ்ளோ இருக்கா? ஆமா. சிகரெட்ல இருந்து நல்ல வருமானம் 42% வருதுங்கிறது உண்மைதான். ஆனா மற்ற எஃப்எம்சிஜி பிரிவு, அதாவது நான் சிகரெட் எஃப்எம்சிஜி, அது ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு இப்போ. ஓகே ஓகே. அப்போ அவங்களோட லேட்டஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு, நம்பர்ஸ் எப்படி இருக்கு, நாம எதை கவனிக்கணும்? இப்போ FY24ல பாத்தீங்கன்னா மொத்த ரெவென்யூ, அதாவது வருமானம் சுமார் 70,000 கோடி ரூபாய். ஓஹோ. இதுல நெட் ப்ராஃபிட், லாபம் மட்டுமே சுமார் 20,400 கோடி ரூபாய். இப்ப கம்பெனியோட மார்க்கெட் கேப், சந்தை மதிப்பு சுமார் 5.4 லட்சம் கோடி. பெரிய நம்பர்ஸ் தான். ஆமா. முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு அது சுமார் 3.16% இருக்கு. இது நல்ல ஈல்டு தானே? ரிசல்ட்ஸ் கூட நல்லா இருக்கு. ரெவென்யூ ஒரு 7%, ப்ராஃபிட் ஒரு 10% மேல ஏறி இருக்கு. இதோட சேர்த்து அவங்க ஹோட்டல் பிசினஸை தனியா பிரிச்சிருக்காங்க இல்லையா, அது நிர்வாகத்துக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஹோட்டல் பிசினஸ் மேல தனியா கவனம் செலுத்தவும் முடியும். புரியுது. சரி, இந்த எஃப்எம்சிஜி துறையில பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்களே, HUL, நெஸ்லே மாதிரி, இவங்களுக்கு யார் மெயின் போட்டியாளர்கள்? கரெக்ட். எஃப்எம்சிஜில பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர், HUL பெரிய ஆளு. அப்புறம் நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா, டாபர், அதானி வில்மர்னு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. புகையிலை பக்கம் பார்த்தா காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா தான் முக்கியமான போட்டி. இவ்வளவு போட்டிக்கு நடுவுல ஐடிசி எப்படி தனிச்சு தெரியுறாங்க? குறிப்பா நீங்க சொன்னீங்க இல்லையா, ஃபுட் எஃப்எம்சிஜி, உணவுப் பொருட்கள்ல. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கு. வெறும் உணவுப் பொருட்கள் விற்பனை, ஃபுட் எஃப்எம்சிஜி சேல்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தா, சொல்லுங்க, கடந்த 9 மாசத்துல ஐடிசி கிட்டத்தட்ட 17,100 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமா. இது பிரிட்டானியா 16,700 கோடி, அதானி வில்மர் 15,900 கோடி, சரி, HUL 12,200 கோடி விடவும் அதிகம். அடேங்கப்பா, HUL விட அதிகமா? ஆமா. ஃபுட் எஃப்எம்சிஜில மட்டும் அவங்களோட ஆசீர்வாத் ஆட்டா, சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட், பிங்கோ ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பெரிய ஹிட். HUL மத்த எஃப்எம்சிஜில பெரிய ஆளா இருந்தாலும் உணவுப் பொருட்கள்ல இப்போதைக்கு ஐடிசி தான் லீடர். இது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம்தான். சரி, அப்போ அவங்களோட கோர் பிசினஸான சிகரெட் பக்கம் எப்படி? அங்கேயும் இதே மாதிரி டாமினன்ஸா? அங்கேயும் நிலைமை வலுவா தான் இருக்கு. இந்தியாவோட ஒழுங்குபடுத்தப்பட்ட சிகரெட் மார்க்கெட்ல, ஆர்கனைஸ்ட் சிகரெட் மார்க்கெட்ல ஐடிசிக்கு மட்டுமே சுமார் 80% பங்கு இருக்கு. 80%? ஆமா. அது ரொம்ப பெரிய மார்க்கெட் ஷேர். காட்ஃப்ரே பிலிப்ஸ் கிட்ட ஒரு 12-15% இருக்கும், அவ்வளவுதான். மத்தவங்க ரொம்ப குறைவு. ஓகே. இப்போ முதலீட்டு கண்ணோட்டத்துல பார்க்கலாம். வேல்யூவேஷன், அதாவது பங்கோட விலை, HUL, நெஸ்லே மாதிரி கம்பெனிகளோட ஒப்பிடும்போது எப்படி இருக்கு? ஓவர் வேல்யூடா, அண்டர் வேல்யூடா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஐடிசியோட PE ரேஷியோ, பிரைஸ் டு earnings ரேஷியோ, அது சுமார் 27 இருக்கு இப்போதைக்கு. சரி. இதே நீங்க HULக்கு பாத்தீங்கன்னா சுமார் 60 இருக்கும். நெஸ்லேக்கு சுமார் 75 கிட்ட இருக்கும். ஓ, பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமா. அப்படிங்கிறப்போ மத்த பெரிய எஃப்எம்ஜி கம்பெனிகளோட ஒப்பிடும்போது ஐடிசியோட ஒவ்வொரு ரூபாய் லாபத்துக்கும் நீங்க கொடுக்கிற விலை குறைவா இருக்குன்னு சொல்லலாம். பங்கு விலை அத்தனை அதிகமா இல்ல. ஓகே. அதோட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு 3.16%, அதுவும் மத்தவங்களை விட நல்லா இருக்கிறது ஒரு கூடுதல் பிளஸ். சரி, அப்போ வளர்ச்சிக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்க? அதே சமயம் ரிஸ்க் என்ன இருக்கு? சுருக்கமா சொல்லுங்களேன். வளர்ச்சிக்கு முக்கியமா எஃப்எம்சிஜில பயங்கரமா கவனம் செலுத்துறாங்க. வருஷத்துக்கு 100க்கும் மேற்பட்ட புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வராங்க. 100 ப்ராடக்ட்ஸா? ஆமா. ஹோட்டல் பிசினஸ் தனியா போனதால அங்க தேவைப்பட்ட முதலீடு இப்ப மத்த பிசினஸ் வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும். சரி, ரிஸ்க்னு பார்த்தா எப்பவுமே இருக்கிற அந்த சிகரெட் மேல வர கட்டுப்பாடுகள், வரிகள், அது ஒரு சவால். அப்புறம் எஃப்எம்சிஜி பிரிவுல அவங்களோட லாப வரம்பு, ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் HUL, நெஸ்லே அளவுக்கு அரௌண்ட் 18-20% பிளஸ் இல்லாம கொஞ்சம் கம்மியா 10.2% இருக்கு. அது ஒரு பாயிண்ட். ஆனா அவங்க பல துறைகள்ல இருக்கிறது, அந்த டைவர்சிஃபிகேஷன் ஒரு பெரிய பலம். ஒரு துறை சரியில்லைனாலும் மத்த துறைகள் சப்போர்ட் பண்ணும். இந்த ரிஸ்க அது ஓரளவுக்கு குறைக்குது. ஆமா. இந்த மாதிரி நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட இலவச டெலிகிராம் சேனல் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்.
ஓகே, அப்ப மொத்தத்துல ஒரு சம்மரி மாதிரி சொல்லணும்னா நீண்டகால முதலீட்டுக்கு ஐடிசி எப்படி இருக்கு? ஓவராலா பார்க்கும்போது பல துறைகள்ல அவங்க வலுவா இருக்கிறது, நல்ல டிவிடெண்ட் தொடர்ந்து கொடுக்கிறது, குறிப்பா உணவுப் பொருட்கள்ல அவங்க இப்ப முன்னணியில இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து ஐடிசியை நீண்டகால முதலீட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா பாக்குது. சரி. மத்த பெரிய கம்பெனிங்களோட வேல்யூவேஷனும் ஒப்பிடும்போது இது இன்னும் அட்ராக்டிவா தெரியுது. ரிஸ்க் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த டைவர்சிஃபிகேஷன் அதை பேலன்ஸ் பண்ணுதுன்னு நம்பலாம். சில மார்க்கெட் அனலிஸ்ட் கூட பங்கு விலை 512 இருந்து 530 வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் விளக்குனீங்க. இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம், பலம், பலவீனம், வளர்ச்சி எல்லாம். ஆனா ஒரு கேள்வி இருக்கு. ஐடிசி எப்பவாச்சும் அதோட சிகரெட் கம்பெனிங்கிற அந்த இமேஜ்ல இருந்து முழுசா வெளியே வர முடியுமா? அப்படி வர முடியலன்னா அது முதலீட்டாளர்களின் பார்வையை பாதிக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த கலந்துரையாடல் பத்தி உங்களோட கருத்து என்ன? அத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, சொல்லுங்க. இந்த பகுதியை பார்த்ததற்கு, கேட்டதற்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.